காரைக்காலில் நடைபெற்ற இந்திய கடலோர காவல் படையினரின் மீட்பு பணி ஒத்திகை தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். இந்திய கடலோர காவல்படை சார்பாக இன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது பாதுகாப்பு குறித்து, கடலில் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை மீட்பது குறித்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக துறைமுகத்திலிருந்து கிளம்பிய இந்திய கடலோர காவல்படை கப்பல் ஆழ்கடலுக்கு வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் எவ்வாறு ஈடுபடுவது என்றும், அதாவது ஆபத்து நிலை வந்தால் எவ்வாறு மற்றவர்களை மீட்க வேண்டும் என்பது ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது இலங்கை செல்லும் பயணிகள் கப்பலில் தீ விபத்து நடைபெற்றதாகவும் அதனை எவ்வாறு அணைத்து அது உள்ளவர்களை மீட்பது குறித்தும் அந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை மீட்பு குறித்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வான்வழியாக வந்து அங்கு உள்ளவர்களை கயிறு மூலமாக மீட்பதும், அவர்களை பத்திரமாக கொண்டு சேர்ந்து மற்றொரு படகுகளை வைத்து சிகிச்சை அளிப்பதும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது 5க்கும் மேற்பட்ட இந்திய கடலோர காவல்படை கப்பல்களும் ஹெலிகாப்டர் விமானங்கள் உள்ளிட்டவர்கள் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் கடலில் தத்தளிப்பவர்களை எவ்வாறு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. மீட்க வேண்டும் என்பதும், மீனவர்கள் எதுவும் கடலில் வழி தவறி வந்து படகு பழுதோ இது படகு கவிழ்ந்தோ கடலில் தத்தளிப்பவர்களை எவ்வாறு மீட்பார்கள் என்று தத்துரூபமாக காண்பித்தனர். அதாவது திரைப்படங்களை மட்டுமே நம் நேரடியாக பார்க்கும் இந்த காட்சிகளை நேரடியாக வான்வெளியில் எவ்வாறு இவர்கள் ஆழ்கடலில் பண்ணுவார்கள் என்பது தத்துரூபமாக காண்பிக்கப்பட்டது. பலரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வில் காரைக்கால், நாகை கலெக்டர்கள் மற்றும் மாவட்ட SSP உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகளும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இது இந்திய கடலோர காவல்படை படையினர் அனைவரும் கலந்து கொண்டு தங்களது சாகசங்களை காண்பித்தனர். இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதாவது ஆழ்கடலில் நடப்பதை மக்கள் பார்வைக்காக எவ்வாறு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இந்த ஒத்திகை நிகழ்ச்சி கண்கூட காண்பிக்கப்பட்டது.